இந்த வீடியோவை என்ன பண்ணலான்னு யோசிச்சேன் சார். அப்போ தான் இந்த பொண்ணோட குடும்பத்தை காமிச்சா என் பதவி தப்புன்னு நினச்சேன். எல்லா ஆதாரமும் இருக்கு. அரசியல் ஆசைக்கு ஆப்படிச்சிருப்பேன். ஏய், எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, வேலை இருக்கு. வாங்கடா. வாங்கடா. என்ன கூப்பிட்டு இந்த பார்சல்ல நான் சொல்ற இடத்துக்கு சேர்த்துரு. ஏன்னா மூக்கில் ரத்தம்? அது ஒன்றும் இல்லடா, நான் பார்த்துக்கிறேன். ரெண்டாவது குறைச்சு கொடுத்தானா? சொல்ல போட்டுருவோம். கண்டிப்பா உங்ககிட்ட தான் சொல்லுவேன். சரி, இந்த விஷயம் நம்ம ஆளுங்களை யார் தெளிவா இருக்கணும் அவங்ககிட்ட கொடுத்தா அன்பு இருக்கான்ல, பாத்துக்கலாம். சேர்த்துடுறா. சரி, நான் உடனே கூப்பிடுறேன். சரிடா, பசங்க இருக்கோம். சொல்றேன்டா. வேலையை முடிச்சிருங்கடா. கிளம்புங்க. அதனால தான் சார் என் ஆளுங்க ஒருத்தங்கிட்ட கொரியர்கார மாதிரி கொடுத்து அனுப்பிச்சேன் சார். யார் வேணும்? கொரியர் வந்திருக்கு. யார் கொடுத்தாங்க? தெரியல. இல்ல யாரு கொடுக்க சொன்னாங்க? நம்மும் இல்ல டூவும் இல்ல. பிரியா! பிரியா! அப்பா! என்னம்மா? அப்பா! என்னாச்சு? ஏன் அழுவுற? என்ன என்ன? ஐயோ ஐயோ அம்மா, என்னம்மா? என்ன ஒண்ணும் புரியலையே. அம்மா உட்காருமா, உட்காரு உட்காரு உட்காரு. என்னது? அம்மா, அப்பா! பிரியா! அப்பா! பிரியாவுக்கு என்ன? பிரியா பிரியா! ஐயோ ஐயோ! யாரா நீங்க? யாரா நீங்க? என்ன பண்றீங்க? ஐயோ ஐயோ! தலையெல்லாம் உழுந்து வச்சிருக்கானே, தலையெல்லாம் உழுந்து வச்சிருக்கானே, அது சொல்ல பாருங்க. ஐயோ! ஒரு நிமிஷம் இருமா, ஒரு நிமிஷம். தங்கப்புள்ள போயிட்டே. என் புள்ள போச்சு, என் புள்ள போச்சு. ஐயோ என் புள்ள போச்சு, என் புள்ள போச்சு. இருமா, இதை வந்துடுறேன். இல்லம்மா, நான் போய் வக்கீல பார்த்துட்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், நீயாவது என் கூட இருமா, என்ன விட்டு போயிடாதம்மா. கதவு தப்பு பிடிக்கும். நீ யாரும் வந்து கூப்பிட்டாலும் திறக்காது. கதவு தப்பு பிடி, திறக்காது. யாரும் இருந்தாலும் திறக்காது. தப்பு பிடிக்கு தாயி, தப்பு பிடி. ஐயோ என் புள்ள, என் புள்ள. என்ன மச்சான்? ஐயா ஐயா ஐயா, வக்கீல ஏங்குங்க. ஐயா வக்கீல ஏங்கு. ஐயா ஐயா ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிருக்காங்க. நாளைக்கு காலைல வந்துருவாங்க. நீங்க ஒன்றும் பதறப்படாதீங்க. என்னாச்சு சொல்லுங்க. ஐயா இங்க பாருங்க ஐயா, பாருங்க ஐயா, பாருங்க ஐயா, புள்ள என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க ஐயா. ஐயா டாக்டருக்கு முடிச்சு எல்லாம் உத்தரையும் காப்பாற்றணும். ஐயா புள்ளைய கொண்டு புதைச்சு விட்டாருங்க ஐயா. ஐயா என்ன பண்றாங்க? இந்த மாதிரி குடனை எல்லாம் நடுரோட்ல வச்சு கல்லால அடிச்சு கொள்ளுங்கய்யா. இவனை சத்தியமா நான் சும்மா விட மாட்டேங்கய்யா. என்னன்னா அடுத்த 2 நாள் கோர்ட் லீவுங்கய்யா. அதுக்காக நீங்க பதறப்படாதீங்க. சார் வந்த உடனே நாங்க 2 பேரும் போய் ஜட்ஜாவை பார்த்து கண்டிப்பா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவோம். என்னன்னா ஐயா, இந்த ஆதார் கார்டு வரைக்கும் யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க. இந்த ஆதாரம் வெளியே போச்சுன்னா உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, அவங்க தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதை நான் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். அப்பதான் ஜட்ஜா கிட்ட காட்ட முடியும். என் பிள்ளைய கொண்டு விட்டாருங்க.
நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதீங்க. யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க. ஒன்றும் பயப்படாதீங்க. ஹலோ சிவா. நீ எங்க இருக்க? என்ன சொல்லு, என்ன விஷயம்? எதுக்கு அழுற? நீ உடனே வீட்டுக்கு வா. சரி நான் வரேன். ஏன் அழுற? என்னாச்சு? தேவி சொல்லு தேவி. பிரியாவை கொன்னுட்டாங்க. என்ன சொல்ற? அழாத, முதல்ல சொல்லு. நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா, பயமா இருக்கு. நான் வரேன். ஹலோ செல்வம், எப்படி இருக்கீங்க? நான் தான் வக்கீல் நீதிமன்றத்தோட அசிஸ்டன்ட் பேசுறேன். கவுன்சிலர் செல்வம் தான்பா பேசுறேன். சொல்லுப்பா. ஒன்றும் இல்லை கவுன்சிலரு, நீங்க உட்காந்துருக்க கவுன்சிலர் சீட்டு அது கீழே பிரியான்ற பொண்ணோட சமாதி இருக்கு. உங்களை வளர்த்து விட்டாரு. அவருக்கு நீ செஞ்ச துரோகம் உதஞ்சு கிடக்கு. அதை தோண்டி எடுக்கிறதுக்கு கடம்பர மாதிரியான ஒரு ஆதாரம் என்கிட்ட சிக்கி இருக்கு. அதை வச்சு தோண்டவா வேண்டாமா? என்ன சமாதி? அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? யோ, உன் மொபைலுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாரியா. சொல்லு, நான் என்ன செய்யணும்? நீ என்ன பண்ற? ஒரு கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து கொடுக்குற. 1 கோடியா? இப்ப என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. பாதி இப்ப கொடுக்குறேன், மீதி ஆதாரத்தை கொடுக்குறேன். நீ அப்படி சொல்றியா? சரி, 1 கோடி கொடுத்ததுக்கு அப்புறம் உன் ஆதாரத்தை அழிச்சிடுற. ஆனா நீ ஒரு தப்பு பண்ணிட்டியே. இன்னொரு ஆதாரத்தை அந்த ஆட்ட கொடுத்துட்டியே. அதை எப்படி அழிக்கிறதுன்னு நீ தான் யோசிக்கணும் செல்வம். அத நான் பாத்துக்கிறேன். நீ கூட எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். எங்கடா போனீங்க? போன் எடுக்க வேண்டாம் எவ்வளவு நேரம்? ஏய், என்ன பண்ணுவீங்களோ அந்த வீட்டுல யார் செத்தாலும் எனக்கு கவலை கிடையாது. அந்த பொண்ணு கையில இருக்க செல்போன் எனக்கு வேணும். சிவா, என்னாச்சு? பாரு, பிரியாக்கு என்னாச்சுடா? அட வாங்க கவுன்சிலரு, வாங்க வாங்க வாங்க. பணம் எடுத்து போல இருக்கு. கேட்ட பணத்துல பாதி இருக்கு. எண்ணிக்கை பரவாயில்லையே. இந்த வயசுல 1 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசுற. நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன். அசால்ட்டா 1 கோடி ரூபாய் பேரம் பேசுறேன். எங்கடா இருக்கீங்க? வீட்டில் தானே இருக்கோம். சரி அழாத. இந்த பாரு, பிரியாக்கு என்னாச்சு? யார் என்ன பண்ணாங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லு. நீ கொடுத்த கொரியரை அட்ரஸ் மாறிடுச்சுன்னு சொல்லி வாங்கிட்டு வா. சரிண்ணா. பாத்துரா, என்னதான் கேக்குறேன்? இந்த பார்த்து பேசுங்கல்ல. இந்த பாருப்பா. இந்த பாரு. என்ன நடக்குது? என்ன? நான் உங்ககிட்ட ஒரு பார்சல் கொடுத்தேன்ல. யாரு? அதை மாத்தி கொடுத்துட்டேன். போய் எடுத்துட்டு வா. ஒன்னதான் கேக்குறேன். எடுத்துட்டு வாடி. என்ன பார்த்து பேசுகிறல்ல? கையே யாரா? என்ன பார்சல்? யார் மேல கை வைக்க? சிவா, என்ன? ரவி, பார்சல் இங்க இல்ல. அவகிட்ட கேளு.
சொல்லுடி பார்சல் எங்கடி பார்சல் எங்கடி சொல்றியா ஏய் அவனுக்கு மூச்சு இருக்க மாதிரி இருக்குடா உழைக்க மாட்டாங்க வாங்கடா ரவி பார்சல் கிடைக்கல என்னடா பண்றது